இன்னைக்கும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 43:5 ரீட் பண்றேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஓகேயா? இந்த 3 பாயிண்ட் தான். என்னோட சர்மனோட டாபிக் வந்து கர்த்தருக்கு காத்திரு. ஓகேயா? இதே இதுல முன்னாடி உள்ள சங்கீதத்தை பாருங்க. சங்கீதம் 42:5 அதே வசனம் அங்கேயே ரிப்பீட் ஆகும். என் ஆத்துமா ஒரு வேர்ட் கூட மிஸ் ஆகாம அப்படியே ரிப்பீட் ஆகும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தமும் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த வசனம் அப்படியே ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் பாருங்க 11 சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அநேக நேரங்கள்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த காத்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நிறைய விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் கலக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு மகளே. சோ நம்மளுக்கு தெரியலையா என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு கலக்கம் இருக்கலாம் லைஃப்ல. அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம். இல்ல உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கலாம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஏசப்பா சொல்றாங்க கர்த்தருக்கு காத்திரு அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு உங்களோட ஏசப்பா வந்து சொல்றாங்க. நம்ம வந்து நிறைய கலக்கத்துல இருக்கலாம், தியக்கமா இருக்கலாம், என்ன பண்ணணும் ஏசப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏசப்பா சொல்றாங்க நீ ஏமா கலங்குற? கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்றாங்க. நிறைய நேரங்கள்ல இந்த காத்திருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து டஃபஸ்ட் பீரியட். என்னோட அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் நான் வந்து பரிசுத்தாவினரோட அந்த அபிஷேகத்துக்காக ரொம்ப காத்திருந்தேங்க. காலேஜ்ல படிக்கிறப்ப அது ரொம்ப வந்து ஈஸி கிடையாது. எல்லாரும் சொல்லிடுவாங்க ஈஸி. காத்திருக்கிறது வந்து உண்மையிலேயே ஈஸி கிடையாதுங்க. அபிஷேகத்துக்காக ப்ரேயர் பண்ணேன். நான் வந்து என்னோட பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அபிஷேகம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. ப்ரேயர் பண்ணேன். எம்எஸ்சி போனேன். பிஎட் முடிச்சு எம்எஸ்சி போனேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்னை சுத்தி வந்து ஒரு 5 பேர் ப்ரேயர் பண்றோம். 4 பேரும் வந்து அபிஷேகத்தால ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அபிஷேகம் இருக்காது. நான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன். அந்த டைம் எனக்கு கேட்க சொல்லலாம் நீ காத்திரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த காத்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏன்னா எனக்கு டக்குன்னு வரணும். நான் எல்லா விஷயமே அப்படிதான். எனக்கு இன்ஸ்டன்டா டக்கு டக்குன்னு கிடைக்கணும்னு நினைப்பேன். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து இயேசுப்பா நான் காத்திருக்க வந்து பண்ணாங்க. அப்பயும் காத்திரு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையா கேட்க பண்ணாங்க. எம்எஸ்சி படிக்கிறப்ப ரொம்ப நான் கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒர்க் போனேன். அப்புறம் நான் இடையில கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிருச்சு அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்றதுக்கு. அவ்வளவு வருஷம் நான் காத்திருந்து அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவ்வளவு ஈஸியா வந்து எனக்கு கிடைக்கல. பட் அந்த அபிஷேகம் இப்ப கிடைக்கிறப்ப அதோட வேல்யூ எனக்கு தெரியுது. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. எல்லாமே எனக்கு தெரியுதுங்க. ஒருவேளை காலேஜ் படிக்கிறப்ப எல்லாரும் கிடைச்சிருச்சு எனக்கும் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு எனக்கும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு இதா போயிருப்பேன். ஆனா எனக்கு லேட்டா கிடைக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியுதுங்க. இவ்வளவு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சுது. இயேசுப்பா வந்து எனக்கு உணர்த்தினாங்க. நான் காத்திருந்ததுக்கான நோக்கம் எல்லாமே நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல எனக்கு புரியல. ஏன் ஏசப்பா என்ன இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்களே நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. எனக்கு கிடைக்கலையே. ஆனா பின்னாடி நாட்கள்ல ஏசப்பா உணர வச்சாங்க. அதுவும் எனக்கு வந்து ஸ்பெஷலா கிடைச்சதுங்க. சாதாரணமா எல்லாரும் மாதிரி மீட்டிங் போனாங்க கிடைச்சதுன்னு இல்ல. எனக்குன்னு ஸ்பெஷலா வந்து ஒரு பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்றப்ப அவங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி எனக்கு அபிஷேகம் அப்படி ஒரு டிஃப்ரெண்டா கிடைச்சு ஏசப்பா தான் உனக்கு ஸ்பெஷலா தந்தாங்க. எப்பயுமே காத்து இருக்கிறப்ப அந்த நாட்கள் வந்து நமக்கு கஷ்டம். உண்மையிலே வந்து ஈஸி கிடையாதுங்க. வார்த்தைக்கு நம்ம சொல்லிடலாம். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த இன்ஸ்டன்ட் உலகத்துல நம்ம இருக்கிறோம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் டக்குன்னு நம்ம ஆர்டர் போட்ட ஜெப்டோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. டக்கு டக்குன்னு நம்ம போற இந்த காலத்துல நம்ம மைண்ட் அப்படியே பழகிருச்சுங்க. எனக்கு டக்குன்னு நடந்தாகணும். எனக்கு இப்ப நான் சோமனா எனக்கு கிடைக்கணும். எனக்கு ஏன் ஏசப்பா தாமதம்? அந்த தாமதங்கள் காத்திருக்கிறது தான் வந்து நம்மளால வந்து இருக்க முடியல. அதுதான் வந்து ரியாலிட்டி. இப்ப இருக்கிற பீப்புள்ஸ் நம்மளோட போராட்டம் அதுதான். இன்னைக்கு ஏன் நம்மளால காத்திருக்க முடியல? ஏசப்பா ஒரு உயர்வு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்மளால ஏன் காத்திருக்க முடியல? ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் உலகத்துல அதுக்கு அந்த மைண்ட் இந்த உலகம் நம்மள பழக்கிருச்சு. உனக்கு டக்குன்னு வேணுமா ஜெப்டோல ஆர்டர் பண்ணா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல டெலிவர் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த உலகத்துல நம்ம பழகிட்டோம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க நீ காத்திரு என்ன சொல்றாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வந்து வெட்கப்பட்டு போவது இல்லைங்க. அவரை நோக்கி பார்த்தவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டதே கிடையாது. ஏன் நம்ம காத்திருக்கணும்? எதுக்கு காத்திருக்கணும்? எதுக்காக காத்திருக்கணும்? இன்னைக்கு கூட எனக்கு ஏசப்பா அழகா உணர்த்தினாங்க. நானுமே வந்து காத்திருக்கதாங்க செய்றேன். எனக்குமே வந்து இப்ப வெயிட்டிங் பீரியட் தான். நானும் அந்த சேம் பேஸ்ல தான் இருக்கேன்.
எப்பயுமே வந்து டக்கு டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிற என்னோட மைண்ட் செட்டை ஏசப்பா மாத்திட்டாங்க. சரி நான் இப்ப காத்திருக்க வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வீட்டுல வந்து வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கிறப்ப நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த வேலைகளை மேனேஜ் பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. கரெக்ட்டா வந்து என்னால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியல. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை ஒரு பொறுப்ப குடுக்குறாங்க. வீட்ல ஒரு வேலைகள் நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. இத விட ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய உயர்வு எனக்கு வரப்போகுது அப்படின்னா, இத நான் பண்ணாதானே அத பண்ண முடியும். ஏசப்பா எனக்கு உணர்த்துனாங்கண்ணா. சோ இதவே நான் ஸ்ட்ரகிள் பண்றப்ப அந்த வேலைய எப்படி நம்மளுக்கு தருவாங்க ஏசப்பா? நெறைய நேரங்கள்ல நம்ம அத புரிந்து கொள்றது இல்ல. ஏன் எனக்கு தரலன்னு ஏசப்பாட்ட போய் கேட்கிறோம். சோ நானும் அப்படி கேட்டவ தான். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ஏசப்பா தெளிவா உணர்த்துனாங்க. சோ இதுலயே நம்ம ஸ்ட்ரகிள் பண்றப்ப எப்படி ஒரு பெரிய பொறுப்ப ஏசப்பா நமக்கு தர முடியும்? பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குங்க. ஆனா அது பலன் அதுக்கேன வேண்டிய எல்லாமே வேணும்ல. சோ யோசேப்பு பாருங்க. யோசேப்புக்கு எடுத்த எடுப்புல அவருக்கு போய் அந்த பொறுப்ப குடுக்கலங்க. அவர பெரிய அதிகாரி ஆக்கல. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு அவர் வந்து சிம்பிளா வீட்ல இருந்தாங்க. அப்பா, அம்மா சொல்ற வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. வீட்ல இருந்த வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. சாப்பாட கொண்டு போய் குடுத்தாரு. முதல் ஸ்டார்ட்டிங் அதுதான். அதுல இருந்து ஏசப்பா படிப்படியா கொண்டு போனாங்க. அவரு காத்திருந்தாரு. அவரோட இன்னும் ஈஸியா அவருக்கு ஒண்ணும் அந்த ராஜாவ கீழ அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி ஆகல. சோ நம்மளும் வந்து நிறைய நேரங்கள்ல நம்மள ஏன் காத்திருக்கிற வைக்கிறாரு ஏசப்பா? நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. சின்ன இந்த உலக காரியங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல வேலை பார்க்கலாம். ஒரு ஃபேமிலில ஒரு நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். இல்ல நீங்க படிக்கலாம். வேலை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் உங்களுக்கு உயர்வு லேட் ஆகுது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு உயர்வு ஏசப்பா தாரேன்னு இருக்காங்க. இப்பவே உங்க கையில கொடுத்தா அவங்களால சமாளிக்க முடியுமா? எல்லாரும் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளால சமாளிக்க முடியுமா? இன்னைக்கு நான் தெளிவா உணர்த்தப்பட்டேன். ஏசப்பா நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த வசனமும் அதுக்கு ரிலேட்டடா வருதுங்க. இன்னைக்கு நான் தியானிக்கும் போது இந்த வசனம் எனக்கு வந்துச்சு. சோ அதுக்கு ரிலேட்டடா ஏசப்பா எனக்கு உணர்த்தப்பட்டேன். அதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். காத்திருக்கிறது வந்து ஏசப்பா ஒரு நோக்கத்தோட தான் பண்றாங்க. நம்ம வந்து ஏன் காத்திருக்கணும் அப்படின்றதுக்கான 2 பாயிண்ட் வந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்னன்னா, ஏன் காத்திருக்க வேண்டும்? புது பலன் அடைய காத்திருக்க வேண்டும். ஏசாயா 40:31ங்க. எடுத்து படிச்சு பாருங்க. புது பலன் அடைய காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எதுக்கு நம்ம காத்திருக்கணும்? நம்ம நிறைய நாள் கேட்டிருக்கோம். எதுக்கு ஏசப்பா என்ன வெயிட்டிங்ல போட்டிருக்கீங்க? நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய போஸ்ட்ல வந்திருக்கலாம். நம்ம கூட இருந்து எல்லாரும் டக் டக்குன்னு முன்னாடி முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஜ்ல இருப்போம். நான் இப்ப அந்த ஃபேஸ்ல தான் இருக்கேன். எங்க போனாலும் சரி ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரியே இருக்கும். சோ நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்றப்ப ஏசப்பா சொல்றாங்க புது பலன் அடைய நம்ம வந்து காத்திருக்கணுங்க. நம்மளால ஒரு பழைய பலனை வச்சு நம்மளால ஓட முடியாது. பழைய எண்ணங்கள், பழைய சூழ்நிலைகள் அதை கொண்டு நம்மளால ஓட முடியாது. புது பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த காலகட்டங்கள்ல ஒரு புது பலன் நமக்கு தேவை. எப்ப அந்த புது பலன் கிடைக்கும்? அவர் காத்திருக்கிறப்ப கண்டிப்பா அந்த புது பலன் கிடைக்கும். அதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் எடுத்து விடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் விடுங்க. சவுல் பத்தி பார்ப்போம். சவுல் வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோ அவரு ஆஹ் ஏசுப்பா வந்து பார்த்து பேசிட்டாங்க. நீ முள்ளில் உதிக்கிறது எனக்கு கடினமான்னு சொல்லி அந்த வசனங்கள் அந்த அதிகாரம் பாருங்க. 9ஆம் வசனத்துல பாருங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். சவுல் வந்து ஏசப்பா சந்திக்கிறப்ப உடனே அவர் வந்து பெரிய பிரசங்கியார் ஆகல. முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அவர் உடனே வந்து எடுத்த உடனே வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை ஏசப்பா கொடுக்கல. அவருக்கு வந்து அந்த ஊழியத்தை கொடுக்கல. அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றார். 3 நாள் பார்வை இல்லாதல குசியாமலும் குடியாமலும் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அனனியா மூலமா அவரு வந்து ஏசப்பா வந்து சவுல சந்திக்கிறாங்க. ஓகேயா? அவர் அதுக்கப்புறம் பாருங்க. அப்போஸ்தலர் 9:19 இந்த வசனம் மெயின்ங்க. இத பாருங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி ஞானஸ்தானம் பெற்று அவர் வந்து அபிஷேகம் பெற்றுக் கொள்வார். 19 வசனம் பாருங்க. அவன் போதனம் பண்ணின பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து இதை நோட் பண்ணுங்க. சில நாள் இருந்தாரு. அவரு காத்திருந்தாரு. சவுல் வந்து அவ்வளவு பெரிய ஊழியக்காரர். பவுலா மாறுறதுக்கு முன்னாடி சில நாள் காத்திருந்தல் தேவையா இருந்தது. ஏன் அந்த இடத்துல சில நாள் இருந்து அந்த வேர்டை வந்து நீங்க வேணா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சில நாள் இருந்தாருங்க. டக்குன்னு போயிட்டு அவருக்கு ஊழியமோ எதுவுமே கிடைக்கல. அந்த காத்திருத்தல் அவரோட லைஃப்ல இருந்தது. சவுல் பவுலா ஒரு பெரிய வந்து அற்புதங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஊழியக்காரா எழும்புறதுக்கு முன்னாடி அவருக்கும் ஒரு காத்திருத்தல் வந்து மெயினா இருக்குதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க இந்த உலகத்துல நம்ம நிறைய ஊழியக்காரங்களை பாக்குறோம். அவங்க எல்லாம் வந்து டக்குன்னுலாம் வந்து அவங்க வரலங்க. ஓகேயா? எல்லாருக்கும் வந்து ஒரு காத்திருப்பு பீரியட் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரீசெண்டா நம்ம யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ கேட்டிருப்போம். நம்ம ஜான்சன் பாஸ்டர் அவங்க வீடியோ கேட்டிருப்போம். அவங்க சாட்சியை கேட்டேன்.
அவங்க வந்து 8 வருஷமா வந்து காத்திருந்திருக்காங்க. 8 வருஷமா சாதாரணமா. சோ நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் அந்த டைம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான உயர்வு கிடைச்சது. சொல்றேன் நம்மளுக்கு வந்து காத்திருக்கிறதுக்கு ஒரு டைம். அந்த 8 வருஷம் அவருக்கு எவ்வளவு அந்த கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒரு வனாந்தரமான பாதையில போயிருப்பாரு. அவருக்கான லெசன் கத்துக்கிட்டு தான் அவங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரங்களா, இவ்வளவு ஏசப்பா வந்து அவர் உயர்த்தி வச்சிருக்காரு. நம்ம நிறைய நேரங்கள்ல உயர்வை பார்க்கிறோம். ஆனா காத்திருக்கிற பீரியட வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா கண்டிப்பா காத்திருக்கணும். காத்திருக்கிறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு புது பலன் வருங்க. நம்மளோட பழைய பலனை பழைய பலனும் நம்மளால ஓட முடியாது. பைபிள்ல வசனம் இருக்கு. பழைய துருத்தியில என்னது புது இதுல ஊத்தாதீங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு. சோ பழைய பலன் இல்ல. புது பலன் நமக்கு தேவையா இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல ஒரு புது பலன் நமக்கு வேணும். புது பலன் அடைய நம்ம காத்திருக்கணும். அதுக்காக நம்ம இன்னொரு வசனம் சொல்லுவேன். அப்போஸ்தலர் சீஷர்கள் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். பாருங்க இயேசுப்பா போயிட்டாங்க. இயேசுப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த சீஷர்கள் வந்து ஒரு கலக்கமா இருந்தாங்க. இயேசப்பா வந்து அவங்கள சந்திச்சு, நீங்க காத்திருங்க. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? பாருங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை. இயேசுப்பா முதல்ல சொல்றாங்க சீஷர்களே போங்க, போய் உடனே நீங்க வந்து ஊழியத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லல. காத்திருப்பா. எல்லாரும் போய் காத்திருக்க சொன்னாங்க. எருசலேம்ல எனக்கா காத்திருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த அதிகாரம் பாருங்க எதுக்கு காத்திருக்கணும்? 8ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. பலன் அடைகிறதுக்காக காத்திருக்க சொன்னாங்க. சீஷர்கள் வந்து அது வரைக்கும் ரொம்ப பயந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எருசலேம்ல காத்திருப்பாங்க. காத்திருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேதுரு அந்த அபிஷேகம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து. அப்ப பாத்தீங்கன்னா பேதுரு பேசுறப்ப முன்னாடி பேதுருக்கும் இந்த பேதுருக்கும் ஒரு டிஃபரெண்ட்ங்க. பாருங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பேதுரு வந்து சத்தமா எந்திரிச்சு பேசுறாரு. அப்பொழுது பேதுரு 11 வருடம் கூட நின்று அவளை நோக்கி உரத்த சத்தமாய் பேசுறாரு. அவருக்கு எப்படி இந்த பலன் வந்துச்சு? ஸ்டார்டிங்ல இந்த பலன் இல்லைங்க. அவர் ரொம்ப பயந்து பேதுரு பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து நடுங்கி அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தாரு. பழைய பலன் புது பலன் அடைய காத்திருக்க சொன்னாங்க ஏசப்பா. அந்த காத்திருந்து முடிஞ்சதும் எப்படி புது பேதுரு எப்படி இருக்காரு? புது பலன் அடைஞ்சு தைரியமா பேசுறாரு. தைரியமா அவர் நின்னாரு. பழைய பேதுரு வந்து பயந்து மறுதலிச்சாரு. ஏசப்பா வந்து சபிச்சாரு. இவர் எனக்கு யாருமே தெரியலன்னு சொன்னாரு. புது பேதுரு எப்படி இருந்தாரு? ரத்த சாட்சியா மரிச்சாருங்க. பேதுரு வந்து ரத்த சாட்சியா மரிச்சாரு. எப்படி அது முடிஞ்சது? காத்திருந்தாங்க. காத்திருந்ததுனாலதான் அவர் வந்து அப்படி இயேசுப்ப உயர்த்தினாங்க. சோ எப்பயுமே பாருங்க நம்ம காத்திருக்கிறப்ப நம்மளுக்கான புது பலன் வந்து கண்டிப்பா அடைவோம். ஓகே அந்த பீரியட் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். நம்மளோட லைஃப்ல ஒவ்வொருத்தருங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்குங்க. நீங்க வந்து கலங்கி போய் வந்திருக்கலாம். ஏசப்பா என்ன ஏன் நான் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு வந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க காத்திரு மகளேன்னு சொல்றாங்க. உனக்கான புது பலன் அடையிறதுக்கு எதற்காக காத்திருக்கணும்? உன்னோட புது பலன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கு. நீ வந்து புது பலன் அடைஞ்சுட்டா வைங்களேன் புது பலன் நமக்கு கிடைச்சிருந்தா பாருங்க. ஏசாயா 40:31 சொன்னது போல அவர்கள் ஓடினாலுமே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். கழுகுகளை சொல்லியிருக்காங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடிச்சு எழுப்பார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அந்த சோர்வு பழைய மாதிரி இருக்காது. நம்ம லைஃப் கண்டிப்பா மாறுங்க. புது பலன் நம்ம கண்டிப்பா அடையும். பாத்தீங்கன்னா கழுகை வந்து உதாரணமா சொல்லியிருக்காங்க. கழுகையே நான் எடுத்து சொல்றேன் எக்ஸாம்பிள். கழுகு வந்து ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துக்கிடுமா. கொஞ்ச நாள் அந்த சிறகுகள் புது பலன் அடையிறதுக்காக வெயிட் பண்ணி அது பலன் அடைஞ்சதுக்கு அப்புறம் பழைய விட பயங்கரமான ஸ்ட்ரென்த்தா வரும். சோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரென்த் தேவையா இருக்குது. நம்ம நினைக்கலாம் நான் இப்பவே போய் பெரிய ஆளாயிடலாம். இல்லங்க. உங்களுக்கு புது பலன் நீடா இருக்குது. அதனாலதான் எடுத்து சொல்றாங்க மகளே காத்திருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம எதுக்கு காத்திருக்கணும்? நெக்ஸ்ட் நம்ம ஏன் காத்திருக்கணும் அப்படின்னா பூமியை சுதந்திரத்துக் கொள்ள காத்திருக்கணும். ஓகே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் காத்திருக்கணும்? நீங்களாம் பூமியை சுதந்திரத்துக் கொள்ற அளவு ஏசப்பா நம்மள வந்து படைச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்ல. சாதாரணமா ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு இல்லைங்க. இந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ள இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ள போற பிள்ளைகளா நம்மள வந்து ஏசப்பா வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா பாருங்க சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாருங்க பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்ம காத்திருக்கணும். 2வது பாயிண்ட் நம்ம பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக காத்திருக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க சங்கீதம் 37:34 சேம் வேர்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நம்ம எல்லாமே ஒரு உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? சோ ஏசப்பா சொல்றாங்க, நீ வந்து வெயிட் பண்ணுமா, நான் உன் பூமியை சுதந்திரத்துக் கொள்ற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளா வந்து ஆபிரகாம் பார்ப்போம். ஆபிரகாம் பாருங்க, அவருக்கு எந்த ஹோப்புமே இல்லைங்க.
அவர் தான் இந்த உலகத்திலே ஒரு முதல் விசுவாசியா இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே ரோல் மாடல் வந்து ஆபிரகாம் தான். பாத்தீங்கன்னா ஆபிரகாம், இந்த லாசரு ஐஸ்வர்யன் கதையில கூட ஆபிரகாம்னு சொல்லி ஆபிரகாமோட மடியில இருப்பாருன்னு சொல்லி அவ்வளவு ஒரு கனம் பெற்ற ஆபிரகாமா அவர் இருக்கிறாரு. ஏன் அவர் வந்து அவ்வளவு விசுவாசமா இருந்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர் காத்திருந்தாரு. எதுவுமே அவருக்கு ஈஸியா கிடைக்கலையே. நார்மலா மேரேஜ் ஆகி ஒரு அவங்க வந்து 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் மேக்ஸிமம். அப்ப வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பேபி அவங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு வருஷம் காத்திருந்தாரு. அவ்வளவு ஈஸியா அவருக்கு கிடைச்சுதா? அவரோட வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துச்சு. சோ அவ்வளவு நாள் காத்திருந்தாரு, விசுவாசமா இருந்தாரு. ஏசுப்பா சொல்லுவாங்க, அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றப்பல ஏசுப்பா சொல்லுவாங்க, வெளியே வாப்பா, வானத்தை பாரு, அந்த நட்சத்திரத்தை உன்னால எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே போல ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணேன். அது நடந்துச்சா இல்லையா? ஏசப்பா உயர்த்தினாங்கல்ல, அவர் காத்திருந்தாரு. அவ்வளவு நாள் காத்திருக்கு லேசா கிடைக்கல அவருக்கு அந்த உயர்வு. ஆபிரகாமுக்கு வந்து இந்த அளவு எல்லாருமே ஆபிரகாம் சந்ததின்னு சொல்றோம். ஆனா அந்த அளவு உயர்வு எதனால கிடைச்சது? அவர் காத்திருந்ததுனால அந்த பூமியவே சுதந்திரித்துக் கொள்ற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. நம்மளுக்குமே இருக்குங்க. அவருக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. பூமியில வம்சங்களா உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் நிறைய வாக்குத்தத்தம் இயேசுப்பா கொடுத்தாங்க. எதனால அவருக்கு அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறிச்சு? அவர் காத்திருந்தாரு. அதுதான் மெயின். ஈசாக்கை பெற்றுக்கொள்ள காத்திருந்தாரு. இந்த உலகத்தில் உள்ள அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு அவர் காத்திருந்தார். இன்னொரு செகண்டா இன்னொருத்தவங்களை சொல்வேன், இஸ்ரவேல் ஜனங்க. ஏசப்பா வந்து சொல்லிட்டாங்க எகிப்துல இருக்கப்பவே, நீங்க எல்லாம் கானானுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி எகிப்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே போல, அடுத்த வருஷமே அவங்க கானானை ரீச் ஆகல. ஓகேயா? 40 வருஷம் 40 வருஷம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு கானானுக்கு போனாங்க. ஓகேயா? சோ அந்த டிராவல் பாருங்க, 40 இயர்ஸ் அவங்க வந்து இந்த காத்திருக்கல் ஈஸியாலாம் அவங்களுக்கு கிடைக்கல. யாருனாலும் நீங்க எடுத்து பாருங்க, காத்திருக்காம யாருக்குமே உயர்வு இல்லைங்க. நீங்க யாரனாலும் எடுத்து கேட்டு பாருங்க. இப்ப உலகத்திலயும் சரி, ஊழியக்காரங்க யாருனாலும் பாருங்க, காத்திருக்கிறதுன்ற ஒரு வெயிட்டிங் பீரியட் இல்லாம யாருமே வந்து பெரிய ஆளா ஆக முடியாது. ஓகேயா? சோ நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு, உங்களுக்கான உயர்வு இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து காத்திருக்கிறது ரொம்ப வந்து அவசியமா இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா எரிகோ அந்த சம்பவத்துல பாருங்க, இயேசு சொல்றாரு, எரிகோ கோட்டையை சுதந்திரிக்கன்னு சொல்லுவாங்க. ஏன் உடனே போய் அடுத்த நாளே அவங்க சுதந்திரிச்சிருக்கலாமே. போங்கப்பா, உடனே போங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லையே, 7 நாள் ஏசப்பா துதிச்சு பாடுங்க. அந்த 7 நாள் காத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த தேசம் உங்களுக்கு கிடைச்சது. சோ எல்லாமே ஓகே. இந்த உலகத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து வருத்தமா இருக்கலாம். நம்ம நம்ம அடுத்த லெவல் போகலன்னு கவலையா இருக்கலாம். நம்ம ஏன் இதே லெவல்ல இருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். நம்மளுக்கு ஏன் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கலங்கி இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, காத்திரு மகளே, நீ கண்டிப்பா பூமியை சுதந்திரித்துக் கொள்வது அளவுக்கு நம்ம வந்து ஏசப்பா உயர்த்துவாங்க. இன்மையில மாத்திரம் இல்லைங்க, மறுமையிலும் நமக்காக அவர் வந்து உலகத்துல ஒரு நித்திய ஜீவனை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பரலோகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை சுதந்திரிப்பதற்கும் ஏசப்பா சொல்லுவாங்க, காத்திரு, அவ்வளவுதான். அந்த பீரியட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்கே ஒரு சில நேரம் புரியுங்க. ஏன்னா நான் என்ன சாட்சியே சொல்லுவேன், நான் வந்து ரொம்ப எனக்கு டக்குன்னு நடக்கணுங்க எதுனாலும் சரி. எனக்கு வந்து உடனே கிடைக்கணும்ன்றது, எனக்கு அந்த காத்திருக்கிறது உண்மையிலே கஷ்டம்னா அது எனக்குன்னு நான் ஓப்பனா சொல்ல முடியும். ஏசப்பா என்ன கொண்டு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஏசப்பா எனக்கு புரிய வச்சிருக்காங்க. இல்ல, காத்திருக்கணும். காத்திருக்கிறப்ப அதுக்கான பிளஸிங் இருக்குன்றத எனக்கு இன்னைக்கு நான் உண்மையா உணர்த்தப்பட்டேன். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், காத்திருங்க. என்ன ஒரு கலக்கமா இருக்கலாம், என்ன அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்றதுன்னு கவலையா இருக்கலாம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அவரை நோக்கி காத்திருங்க. நீங்க காத்திருக்கிறப்ப புது பலன் அடைவீங்க. இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள அளவுக்கு உங்களை ஏசப்பா உயர்த்த போறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்பிக்கையா இருக்கு இன்னைக்கு? நம்ம எல்லாம் சாதாரணமா காரியங்கள் பண்றதுக்கு இல்லைங்க. நீங்க எல்லாரோடையும் ஏசப்பா பேசி கொண்டு இருக்கிறாங்க. நீங்களாம் ஏதோ பிறந்தோம் நம்ம போனோம்னு இல்லை, இந்த உலகத்தையே அசாதாரண காரியங்களை வந்து நம்ம பண்றதுக்காக ஏசப்பா நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படின்னா கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்வோம். ஓகேயா? சோ அதுக்கு அந்த வார்த்தைக்கு பாத்திரமான நம்ம வந்து இருக்க போறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், காத்திருக்க போறோம். இந்த நேரத்துல வந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா, ஏசப்பா நோக்கி பார்ப்போமா, ஏசப்பா நோக்கி ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா. நிறைய நேரங்கள்ல நம்மளால காத்திருக்க முடியலங்க. இந்த உலகம் மாறி கொண்டு இருக்குது, உலகம் மாறலாம். ஆனா நம்ம ஏசப்பா மட்டுமே நோக்கி பார்ப்போம். உலகத்துல எல்லாரும் மாறலாங்க. யாரு மாறினாலும் சரி, நம்ம ஒரே ஒருத்தங்களை பார்ப்போம், ஏசப்பாவை மட்டுமே பார்ப்போம். இயேசுவானவரே காத்திருந்தாருங்க 30 வருஷம் வரைக்கும். அவரு அந்த ஊழியத்தை லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் காத்திருந்துதான் ஊழியம் ஆரம்பிச்சாரு. சோ ஏசப்பாவே காத்திருக்கிறப்ப நம்மளோட முன்மாதிரி இயேசுவானவர்ங்க. உலகத்துல வேற யாருமே நமக்கு ரோல் மாடல் இல்ல. ஒரு பெரிய பெஸ்ட் ரோல் மாடல்னா ஏசப்பா தான். அவரை பாருங்க, அவர் எவ்வளவு காத்திருந்தாரு. காத்திருந்து அவர் வந்து பெரிய காரியங்களை செய்தாரு. அதே போலங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஏசப்பா கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா காத்திருக்க முடியலையா, அதையும் ஒப்பு கொடுங்க. என்னால முடியலப்பா, எதுனாலும் சரி ஏசப்பா கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்கப்பா.
ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. உங்களோட கவலைகள் எல்லாவற்றையும் சரி, இந்த பிரேயர் டைம் நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லாரும் இருக்கிற இடங்கள கண்களை மூடி அவர நோக்கி பாருங்க. ஏசப்பா பைபிள்ல வசனம் இருக்கு. நான் தம்மை நோக்கி உண்மையா கூப்பிடுறவங்ககிட்ட அவர் கர்த்தர் சமீபமா இருக்கிறாருங்க. நீங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையா கூப்பிட போறீங்க? ஏசப்பாவ நோக்கி பார்க்க போறீங்க. ஏசப்பா, நீங்க என்ன பாருங்க. என்ன நோக்கி பாருங்க. அவர நோக்கி கேளுங்க. எனக்கு காத்திருக்க பலன் தாங்கன்னு சொல்லி கேட்போம். நம்மலாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனா ஏசப்பா நம்மள அசாதாரணமான மனிதர்களா மாத்தப் போறாங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, அந்த காத்திருக்கிற பீரியட் ஏசப்பா, எல்லாவற்றுக்கும் உண்மையிலே கடினமான பீரியட் தான் ஏசப்பா. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அதை பிராக்டிஸ் பண்றதுக்கும் உமக்கு காத்திருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபைய தாங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்துல அப்பா, நாங்க ஏசப்பா மூழ்கி கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நீங்க கையை பிடிச்சு தூக்குங்கப்பா. யார் யாரெல்லாம் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்களோப்பா, கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோப்பா, எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க பார்த்து ஏசப்பா நீங்க கையை பிடிச்சு தூக்குங்கப்பா. நீ அழுது கொண்டு இராயின்னு சொன்ன வசனத்தின்படி ஏசப்பா யார் யாரெல்லாம் கலக்கத்தோட அழுது கொண்டு இருக்காங்களோ அவங்க கண்ணீரை தொடைங்கப்பா. அற்புதமா நடத்துங்கப்பா. அவர்களுக்கான உயர்வு ஆயத்தப்பட்டு இருக்குதுப்பா. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா நீங்க பெரிய அளவுல உயர்த்த போறீங்கப்பா. ஆனா அதை காத்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் அவசியமா இருக்குது. எல்லாரும் ஏசப்பா நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னையும் சேர்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. காத்திருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. நான் கர்த்தருக்கு காத்திருக்கு புது பலன் அடைந்து ஏசப்பா செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் வசனம் இருக்கே. நாங்களும் செட்டைகளை அடித்து எழும்புறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. புது பலன் அடைய கிருபையை தாங்கப்பா. அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு கிருபையை தாங்கப்பா. உங்க கருத்துல ஏசப்பா நான் முழுமையா ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.